கேட்குறேன், உங்களில் யார் யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு அறிந்து கொள்ள இருக்கா? சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது உங்களுடைய பர்சனல் ஆவிக்குரிய வாழ்க்கை மற்ற காரியங்களில் உங்களுக்கு அறிந்து கொள்வதற்கு அல்லது சந்தேகங்கள் அல்லது குழப்பங்கள் அல்லது இன்னும் இப்படி என்னால் வாழ முடியலை, காரணம் நான் தெரியல, அல்லது ஜெபிக்கும்போது இப்படியெல்லாம் சில கஷ்டங்கள் உண்டாகுது, அப்படி உங்களுடைய காரியங்கள் பர்சனலாக ஏதாவது உங்களுடைய காரியங்கள் வந்து எனக்கு சொல்லலாம். விசுவாசிகளுடைய கணவர்கள் சரி வேற மக்களும் மாதிரி இருக்கிறதுனால மனைவிகளாகி நாங்கள் கடிந்து கொள்வது, எதிர்த்து பேசுறது, அப்படி இருக்கும்போது அது எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிக்குமா? நாங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு அது தடையா இருக்குமா? அப்படி பேசலாமா? அதெல்லாம் ஒரு தேவையான ஒரு கேள்விதான். அதாவது தேவனுடைய பிள்ளைகள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். இதில் சகோதரிகள், அதாவது அநேக சில நேரம் சர்ச்சில் மெசேஜ் பண்ணும்போது சகோதரிகளை சைடை நான் கொஞ்சம் ரொம்ப அழுத்தமாக பேசுவேன், கவனிச்சிருப்பீங்க. அது முடிந்த பிறகு சில நேரம் நம்ம ஆட்களே எல்லாத்துலேயும் சகோதரி மாதிரி தான் தாக்கி பேசுகிறீங்கன்னு சொல்லுவாங்க. வேதத்தில் சகோதரிகளுக்கு பெரிய ஒரு பொறுப்பு கொடுத்தப்பட்டிருக்கு. நல்லா கவனிக்க பேசலாம். ஒரு ஊழியக்காரனாக இருந்தாலும் அந்த ஊழியத்தில் அந்த ஊழியக்காரனுடைய வெற்றிக்கு பின்னதாக ஒரு ஸ்திரீ இருப்பான், மனைவி. சொல்ல புரியுது? உதாரணம், நான் இந்த இடத்துல எத்தனை வருஷம் இருக்கும், சுமார் 36-37 வருஷங்கள் நாங்கள் இருந்திருக்கிறேன்னா இதுவரையிலும் கிருபையால், தேவனுடைய கிருபையில் தான் நிற்கிறேன். ஆனாலும் இதற்கு பின்னதாக ஒரு ஸ்திரீ உண்டு. வேற யாரெல்லாம் தான் இருக்கிறாங்க. அம்மா நான் பெருமைக்கு சொல்லவில்லை. அநேக ஊழியக்காரருடைய ஊழியத்தின் வீழ்ச்சியை ஊழியக்காரர் மனைவிக்கு சைடில் உள்ள அறியாமை. மனைவி ஞானமா நடந்து கொண்டால் ஊழியக்காரனுக்கு தோல்வி வராது, வெற்றியதான். ஊழியக்காரன் பல சகோதரிகளை பார்க்கிறான், பல ஃபேமிலிகளை பார்க்கிறான். புரியல? எல்லாரும் அவங்க கண்ணு முன்னாடி குடும்ப ஆலோசனை கொடுக்கணும், பர்சனல் ஆலோசனை கொடுக்கணும், பெண்களுக்கு தனி ஆலோசனை கொடுக்க வேண்டிய வரும், குடும்பஸ்தர்களுக்கு ஆலோசனை கொடுக்கணும். நிறைய ஆலோசனை நான் நிறைய அப்படி மீட் பண்ணியிருக்கேன். அவைகள் எல்லாவற்றின் மத்தியிலே என்னுடைய மனைவி கொஞ்சம் சந்தேகப்பட்டுட்டு நான் ஊழியம் செய்ய முடியுமா? முடியாது. இதுதான் பிரச்சனை. புருஷன் சரியில்லை, அவன் அவள்கிட்ட பேசலாம், இவள்கிட்ட பேசலாம், ஏன் பேசாமல் இருக்க முடியுமா? முடியாது. என்ன ஊழியமாக இருந்தானே அவங்ககிட்ட அதிகமாக நேரம் பேசினா அப்படி, இவங்ககிட்ட அதிகமாக பேசினா அப்படி, நினச்சி அந்த வீட்டுக்கு போனா அப்படி, இந்த வீட்டுக்கு போனா அப்படி, இப்படியெல்லாம் போயிட்டு வந்தா அப்படி, லேட்டாகி வந்தா அப்படி, 2 நாள் வரல. நாங்கள் லோக்கல் ஊழியத்து போயிட்டாலும் வெளியூரில் ஏதாவது ஊழியர்கள் போனால் 2 நாள் வரும், அங்கே நின்று ஊழியம் செய்ய வேண்டி வரும். வரல, நைட்டு 11 மணிக்கு வந்தா அப்படி, 12 மணிக்கு வந்தா அப்படி, பெங்களூர் போயிட்டு 1 மணிக்கு தான் வர அப்படி என்றெல்லாம் எனக்கு பிரச்சனை பண்ணியிருந்தா நான் ஊழியம் செய்ய முடியும். அதில் ஒரு நாள் கூட அந்த மாதிரி எந்த ஒரு வார்த்தையும் என்கிட்ட பேசுனதே கிடையாது. ஒய்ஃப் இருக்கிறத சொல்கிறதால அது அப்படி தான் உண்மையான நிலைமை தான். அப்போ நான் எங்கே போயிட்டு எவ்வளோ லேட்டாக வந்தாலும் வந்தோடனே கேட்குற ஒரே ஒரு காரியம், டீ குடிக்கிறீங்களான்னு கேட்போம், இல்லை சாப்பிடுங்கன்னு சொல்கிறோம், இதுதான். புரியல, இல்லை வேணாம் தண்ணி கொடுன்னு சொல்கிறோம். அது அனுசரித்து போகிற மனநிலை. ஊழியக்காரனை எனது 100% கணவனை நம்புகிறது. கணவனை நம்பணும். கணவனுடைய சைடில் இருக்கிற குறைகளை சுட்டி காட்டக்கூடாது. ஒரு சகோதரி ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா ஜெபிக்கிறவங்களாம் அங்கே இருக்கலாம், தேவன் மேல் அதிகமான அன்பும் நேசமும் வைத்திருக்கிறவராகவும் நீங்கள் இருக்கலாம். உங்களுடைய உற்சாகத்திற்கும் வாஞ்சைக்கும் உங்களுடைய ஜெப வாழ்க்கைக்கும் உங்களுடைய ஆவிக்குரிய அனுபவத்திற்கும் ஏற்ற நிலையில் ஈடு கொடுக்காத கணவனாக தான் இருப்பானேகள். அவர்களுடைய சில பேச்சு, செயல்கள், நடைமுறைகள் உங்களுடைய ஆவிக்குரிய உற்சாகத்தை என்ன செய்யும்? பின்னாடி இழுக்கிறதா தான் இருக்கும்.
உங்களுடைய ஜெப வாழ்க்கையை தடுக்கிறதா தான் இருக்கும். தேவ சபைக்கு ஓடோடி வருவதை தடுக்கிற வார்த்தைகள் தான் வரும். ஏன்? அவன் ஆவிக்குரியவன் அல்ல. அவன் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் ஆவிக்குரியவனாக இல்லை. அப்போ உடனே நீங்கள் டென்ஷன் ஆகக்கூடாது. கோபப்பட்டு விட்டால் குடும்பத்தில் ஒருமனம் கெட்டுவிடும். ஒருமனம் கெட்டுவிட்டால் ஆவியானவருக்கு அங்கே இடம் இல்லை, சத்ரு தான் கிரியை செய்வான். அப்போ அந்த இடத்துல உடனே நீங்கள் பொறுமையாக இருக்கணும். ஒருவேளை உங்களை புருஷன் என்ன சும்மா ஜோம் உபயோகப்படுத்திட்டு இருக்கிற, என்ன ஜோம் பண்ணிட்டு இருக்கிற, சும்மா நான் வறுமையெல்லாம் இப்படி இருந்தால் நான் என்ன யார் கவனிக்கிறேன்னு சொல்லும். அதை புரிந்தோம். என்ன வேணாம் இடத்துல சாப்பிட்டு போ, அது ஒரு மனைவியினுடைய பேச்சல்ல. ஒருபோதுமே ஒரு மனைவி தன் கணவனை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். என்னதான் நீ அறிவாளியா இருந்தாலும், எவ்வளவு நீ படித்திருந்தாலும், ஒருவேளை நீ சம்பாதிக்கிறதவராக இருந்தாலும், கர்த்தர் உன்னுடைய கணவனை உனக்கு தலையாகத்தான் வச்சிருக்கிறார். இல்லையா? என்ன சில எல்லாரும் ரொம்ப டைப்பாக இருக்கிறீங்க, மூஞ்சில இடிச்சு பேசணும் சொல்லி போட்டேன். அவன் ஒரு கோழையாக இருக்கான், கோலை தான், வேற வழி இருக்கு. ஆனால் உன் அறிவு அதிகமாக நீ பயன்படுத்த வேண்டியது அந்த இடத்துல, அது வேற விஷயம். அதுதான் சொல்கிறோம் உங்களுக்கு. இப்போது ஒரு திறமைசாலி இல்லை, ஒரு மாதிரி இருக்கிற அப்படி ஏதோ ஒன்று நீ எதிர்பார்க்க உன் திறமைக்கும் உன் படிப்புக்கும் உன்னுடைய உழைப்புக்கும் தக்கபடி உள்ள ஈக்குவலான நிலையோ அல்லது அதோட கொஞ்சம் கம்மியான நிலையிலையும் இல்லை, ஜீரோவில் இருக்கிற வச்சுக்கிறோமே. ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளணும், யாராக இருந்தாலும் அவன் உன்னுடைய கணவன். கணவனை உனக்கு யாராக வச்சிருக்கு? தலை. அப்போ தலையை ஒருபோதும் கனவீனப்படுத்த கூடாது, மதிக்கவும். ஆமாம், சரி, எனக்கு இந்த கணவர். சிலருக்கு ஈக்குவலான சில கணவர்கள் கிடைச்சிருந்தாங்கன்னா கர்த்தருக்குள்ளே இருக்க மாட்டாங்க. ஒரு மாதிரி யோசிக்கிறேன் அல்லேலூயா. அதாவது நான் உங்களுக்கு சொல்கிறேன், நம்ம அதை ஒரு முறை செய்து கொடுத்துருக்கிறேன். அதாவது சிலருக்கு சில கணவர்கள் முள்ளு போல தான் இருப்பாங்க. ஏனென்றால் உன்னை இல்லாமல் பண்ணால உன்னை உருவாக்குவதற்கு. புரியுதா இல்லையா? அந்த இடத்தில் புருஷன் கெட்டாத பேசுறது நீ கெட்டாத பேச முடியாது, பேடக்கூடாது. அவன் பேசுறதுக்கு நீ உன்னை எதிர்த்து நிற்கக்கூடாது. அந்த இடத்துல உனக்கு ஒரு மனத்தாழ்மை கட்டாயம் வேணும், அடங்கணும். ஓஹோ, அவர் பேசுறது நம்ம பேசலாம். யார் துக்கப்படுவா? கணவன் அல்ல, தெய்வம் துக்கப்படுவார். தேவனுடைய பிரமாணத்தை நான் என்ன செய்ய மீறுவேன். மனைவிக்கேன்னு ஒரு பிரமாணம் பெரிய சப்ஜெக்ட் ஆகும். உங்களுடைய பெண்களுடைய சைடில் ஒரு குடும்பத்தில் ஆவிக்குரியத்தில் பிள்ளைகள் வளர்க்குறதுல சபை விஷயத்தில் பெரிய ஒரு 75% பெண்களை கற்றுக் கொடுத்துருக்கு. வசனத்தை எடுத்து பேசலாம் நிறைய. 25% தான் கணவன் சைடில் பார்க்க முடியும். ஆனால் அந்த 25% ஹெவியானது, ஓவர் சுமையான பொறுப்பாளர். ஆனால் 75% ஒர்க்கு மனைவி. உதாரணம் ஒன்று வேணும். ஒரு கணவன் நான் ஒரு மாதம் வெளியூர் வேலைக்கு போயிருக்கு, மனைவியும் குழந்தைகளும் விட்டுட்டு போயிருக்கு. இந்த குடும்பம் கட்டப்படணும், புத்தி உள்ள ஸ்திரீயாக இருக்கணும் என்றாலே வசனத்தின்படி ஏதொரு வீட்டிலையும் போய் உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல், பாரவங்க எந்த ஆண்களையும் ஏற்றுக்கொள்ளாமல் ஞானமாக நினைக்கணும், நடந்து கொள்ளணும். புருஷன் வந்து பார்த்தா கரெக்டாக இருக்கிற ஒரு ஸ்திரீயாக இருக்கணும். சில நேரம் புருஷன் வெளியூர் போயிட்டாலே இவர் தொடர்ந்து என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், மேய ஆரம்பிச்சிடுவான். அப்போ அந்த குடும்பம் நல்லா இருக்குமா? அந்த அறிவு என்பது பயன்படுத்தணும். என்னாலும் சரியில்லை, புருஷன் அப்படி அவ்வளோதான், நம்ம காரியத்தை பார்க்கலாம் என்று போனால் எப்படி இருக்கும்? அப்போது எங்கு சென்றாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் அல்லேலூயா அந்த மனைவியாகத்தான் வீட்டில் இருக்கும். எங்கள் ஊர்களில் எல்லாம் எல்லா ஆண்களும் வெளிநாட்டில் இருப்பாங்க. ஆக்சுவலி அது வசனத்தின்படி சரி அல்ல, அது அப்படி வசனம் இருக்குது. ஆனால் சொல்கிறது நான் கல்யாணம் பண்ணி விட்டுட்டு நான் 2 வருஷம் வெளிநாட்டில் இருந்தேன். நான் 2 வருஷத்துல நான் வந்துட்டேன், பிரச்சனை இல்லை. அநேகர் 25-30 வருஷம் வெளிநாட்டில் இருப்பான். 2 வருஷத்துக்கு ஒருக்கா 1 வருஷத்துக்கு ஒருக்கா வந்துட்டு நான் இருக்கிறேன் நடிச்சு தலையை காட்டு போவான்.
மனைவி வீட்டில் இருப்பாள். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அதே நிலை நம்ம தருமபுரி மாவட்டத்தில் வந்தோன்னா என்ன ஆகும்? என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? மேக்சிமம் எங்கள் ஃபேமிலியும் கூட எல்லாருமே ஆண்கள் எல்லாம் எங்கே இருந்தவங்க தான், வெளிநாட்டில் இருந்தவங்க தான். என்னோட யங்ஸ்டேஜில் எல்லாம் நாங்கள் வெளிநாட்டில் எங்கள் அப்பாவோ அம்மாவோ அவங்க மட்டும்தான் கிழவி இருந்தால் எங்கள் மனைவிமார் எல்லோரும் கவனிக்கிறது. எல்லாம் அப்படி அங்கே போகாத எங்கே போகாத அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் நாங்கள் எல்லாம் வெளிநாட்டில் இருக்கோம். இப்படி அங்கே பார்த்தா கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேக்சிமம் எல்லாம் கன்னியாகுமரி கேரளா எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் மேக்சிமம் 100க்கு 75 ஃபேமிலிகளும் கணவன்கள் எங்கே இருப்பான்? வெளியே இருப்பான். சிலர் 2 வருஷத்துக்கு ஒருக்கா, 3 வருஷம், 5 வருஷத்துக்கு ஒருக்கா வருவான். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அந்த கட்டுப்பாடு இல்லாமல், இச்சையடக்கம் இல்லாமல், மனம் பக்குவம் அடையாமல் இருக்கிற மனைவிமாராக இருந்தால் அந்த வீடு என்னமா இருக்கும்? அவதாரமாக இருக்கும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்போ அவங்களுடைய இருதயங்கள் அவ்வளவு என்ன செய்யப்பட்டு பக்குவப்பட்டு. ஆக்சுவலி அது 100% பைபிள் படி தவறு. அப்படி அவனுக்கு இருக்கக்கூடாது. வேதத்தின் படி பிரிஞ்சிருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அப்போ ஒன்றையும் மனைவியை கூட்டிட்டு அங்கே போகணும். அப்போ குறிப்பிட்ட ஒரு ஜாப், சம்பளத்துக்குரிய ஜாப் இருந்தால் தான் மனைவிக்கு விசா கிடைக்கும். சாதாரணமான வேலைக்காரங்கள் யாருக்குமே மனைவி மாதிரி விசா கிடைக்காது. அப்போ என்ன நடக்கும்? அவன் சம்பாதிச்சுட்டு வருவான். அவன் வேற எதுக்கும் போகிற சம்பாதிக்காம போனான். இப்போ அவனும் அங்கே போய் கரெக்டாக இருக்கணும். என்னது? அது வேற பிரச்சனை. அங்கே வேற கிடக்கு நிறைய. எல்லாம் அங்கே தான் எல்லாம் கஞ்சாமிஞ்சாங்க அங்கே நிறைய கிடக்காங்க. இந்த அம்மா இங்கேயும் கரெக்டாக இருக்கணும். அப்போ எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த குடும்ப பெண்கள் அத்தனை இருப்பாங்க. வேற எந்த நிலையிலையும் ஒழுங்கற்றது. இப்போ உள்ள காரியம் எனக்கு தெரியாது. எந்த நிலையிலும் ஒழுங்கீனமான செயல்பாடுகளோ நடைமுறைகளோ அந்த பெண்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யாது? இல்லவே இல்லை. நம்ம மாடுதல் முடியுமா? என்ன பண்ண சிஸ்டர்? அதான் சொல்கிறேன், முடியாது. பார்த்தீங்களா? என்ன அவர் பொதுவான பேசுனது நான் சொல்கிறேன். அப்போது நமக்கு என்னன்னா டெய்லி கனவு எங்கே வரணும்? வீட்டுக்கு வந்துடணும். இல்லை ஒரு வாரமா இடையில வந்து வா, இல்லைன்னா தான் டேஸ் அம்மா வீட்டுக்கு போயிடும் அப்படி சொல்லி நிப்பாட்டிடும். பார்த்தீங்களா? அப்போது நம்ம மனசை பக்குவப்படுத்தணும். ஓகே, கணவன் என் தலை, அமே நான் என்ன தான் பெரிய ஆளாக இருந்தாலும், என்ன படிச்சிருந்தாலும், என்ன வருமானம் இருந்தாலும், நான் உடல் தான். அல்லேலூயா. புரியுதா? உடல் தலைக்கு மேலே போகுமா? வயறு எவ்வளோ பெருசாக தலை மேலே போகுமா? எவ்வளோ பெருசு தொத்தி வயறு, எவ்வளோ பெரிய வயறுன்றாங்க. எங்கே தான் நிற்கி? தலைக்கு கீழே மேலே போ. அப்போது நீ எவ்வளவு படிப்பாளியாக இருந்தாலும், எவ்வளோ சம்பாதிக்கிற நபராக இருந்தாலும் சரி, எவ்வளோ ஞான நபரோ, ஆவிக்கிற வாழ்க்கை வளர்ந்த உருவான நபராக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அந்த இடத்தில் உனக்குள்ள இருக்கணும், நான் தலை அல்ல, நான் உடல். ஆமென். ஒருவேளை புருஷன் பேசுகிற வார்த்தைகள் நம்ம 100% ஏற்றுக்கொள்ள முடியாதான் இருக்கும். சிலவன் அப்படியே பேசுவான், கோணக்கமணங்கன்னு பேசுவான். அவனு பேசுகிறதையோ அவன் கொடுக்குற ஆலோசனையோ நம்ம கேட்டாச்சுன்னா கட்டாயமாக நம்ம பூலத்தை விட்டு போயிடுவோம். அப்படி தான் இருக்கும். அல்லேலூயா. ஆனால் அந்த டென்ஷன் ஆகக்கூடாது. பொறுமையாக இருந்தபடியா சரி சரி பார்த்துக்கலாம் சொல்லிட்டு விட்டுட்டு எனக்கு கேட்க முடியாது, கேட்க பிடிக்காது நமக்கு. ஆலோசனை அப்படிப்பட்டதாக தான் இருக்கும். அப்படியா சரி பார்த்துக்கலாம், இவர் அவசரமான வேலை இருக்குன்னு போயிடணும் சமாளிச்சு. என்னடா நீ பேசுறது? நட்டு அங்கே நிற்கக்கூடாது. என்ன நினச்சிருக்கிற? நீ பேசுறது நியாயம் இருக்கா? வரைஞ்சிடும் மாதிரி வாயில விசுவாசி எங்கே அரைஞ்சிருவேன்? வாயில் அரைஞ்சிருவேன். பாலில் ஒன்றும் இருக்காது. யாரெல்லாம் சொன்னீங்க? ஒரு சில காலை பிடிச்சி மன்னிப்பு
முடியாது. அது பேசுகிற தேவன் அனுமதிக்கவில்லை. அல்லேலூயா. பொறுமையாக அப்படியா? சரி. முடிந்தால் புரியும் திறனுள்ள கணவனாக இருந்தால் பிறகு பொறுமையாக அதை என்ன செய்யணும், சொல்லி புரிய வைக்கணும். அப்பவும் சில கோணம் என்ன செய்யலாம், மாற்றி தான் பிடிப்பான். அந்த பக்குவம் இருக்கா சில அந்த இப்போ பைபிளில் அவங்களுக்கு சில பேர் போட்டிருக்காங்க, நான் சொல்ல விரும்பல. அப்போ அவர்கள் நம்ம ஒன்று சொன்னாலும் நியாயமாக அதை திருப்பி தான் பேசுவாங்க. அப்போ நமக்கு டென்ஷன் மேலே டென்ஷன் வர்ற அளவுலாம் இருக்கும். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவருடைய ஆளுகைக்கும் நம்ம மனசை ஒப்பு கொடுத்துருக்கோம். இப்போ புருஷன் பேசுறதுக்கு ஏற்றபடி நீங்கள் நின்றுட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்க, உங்கள் குடும்பத்துக்குள்ள சத்துருவே சிங்காசனம் வச்சுருவான். சத்துரு சிங்காசனம் அமைத்து அப்புறம் குடும்பத்துக்கு இருக்கிற நன்மையையும் சமாதானத்தையும் எடுத்துருவான். குழந்தைகள் சிதறடிக்கப்பட்டுருவாங்க. பிள்ளைகள் சாதா காரியம் இல்லை. தேவனுடைய சிங்காசனம் உங்கள் குடும்பத்தில் ஸ்தாபிக்கப்படணும். ஆமென். தேவன் கணவனுக்கும் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற பிரமாணத்தை செய்ய கை கொண்டு வாங்க. கை கொண்டு வாழ்ந்தால் மட்டுமே தான் தேவனுடைய சிங்காசனம் ஆகிய அவருடைய ஆளுகை உங்கள் குடும்பத்துக்குள்ள இருக்கும். அவருடைய ஆளுகைக்கு, தேவனுடைய சிங்காசனத்திற்கும் அந்த ராஜாவுடைய ஆளுகைக்கும் நாம் முழு இடம் கொடுக்கணும். வீட்டுக்குள்ள வாழ்க்கையில் இடம் கொடுக்கணும். அப்போதான் அவர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தில் உள்ள மனைவி பிள்ளைகளையும் எல்லாரையும் சரியாக நடத்துவார். அவருடைய கண்காணிப்பிற்கே இருக்கும். இதில் அப்போ ஒன்று பேசுகிறாங்க, அவன் குடிகாரனாக இருப்பான்னா பொறுமையாக அடிச்சுட்டானா அடியை வாங்கு, அடியை வாங்கு, திருப்பி அடிக்காது. கிறிஸ்தவ குடும்பங்களில் புருஷன் குடிக்க மாட்டான்னு வச்சுக்கணும். சிலவன் தப்பி தவிர ஒளிச்சொலிச்சு பிடிச்சிட்டு வருவான். சிலவன் தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிகளோட குடும்பத்தில் அநேக ஞானசாந்த விசுவாசிகள் புருஷர்கள் கெட்டவத்தை பேசணும் இருப்பான். ஆனால் என்ன செய்யறது, அவனுக்கு ஜெபம் பண்ணணும் வயசில். அதற்குரிய செய்தி தேவையானதை சபைக்குள்ள என்ன செய்கிறார், ஆவியானவர் கொடுக்குறார். அதை கேட்டு அவன் திருந்துவான். அவங்கள ஜெபம் பண்ணணும். அவன் ஒன்றை பேசிவிட்டால் சில நேரம் இப்போ ஒன்றும் வேண்டாம் பாருங்கள், மனைவிமார சகோதரிகள் இருக்கிறீங்க, ஒரு கணவன் பேசினாலே அவன் குடும்பத்துக்குள்ள, அவன் அம்மா அப்பாவுக்கு குடும்பத்து வாழ்க்கையில், அவனுடைய உடன்பிறந்த சகோதரனுடைய வாழ்க்கையில் 1000 குறை இருந்தாலும், மனைவிக்கு குடும்பத்தால் நல்லவங்களாக இருந்தாலும் தாக்குறது யார குடும்பத்தை தான், மனைவிக்கு குடும்பம் தான். எடுத்து வச்சிருக்கிறாங்க. எடுத்தா புருஷன் சொல்லுவோம், உன் அப்பன் சரியில்லை, உன் அம்மா சரியில்லை, ஆனால் இவன் அப்பா அதை விட கீழ் லோகமாக. ஆனாலும் யாருக்கும் அப்பன் தான் சொல்லுவான், அப்படி மனைவிக்கு உன் அப்பன் சொன்ன அம்மையை வளர்த்துருக்க பாரு, ஆழப்பாரு, வாழை மரம் போல பேசுறது. அடுத்தது என்ன, நீ எல்லாம் ஒரு குடும்பத்தை யோக்கியதே கிடையாது, அப்படியெல்லாம் கண்ணா அப்படி நடத்திட்டு போடுவாங்க. இதை கூட 4 இங்கிலீஷ் வார்த்தையும் சேர்த்து, கொஞ்சம் ஹிந்தியும் சேர்த்து, கொஞ்சம் உருதையும் சேர்த்து பேசுவான். உடனே இந்த அம்மாவுக்கு பொறுமை இழந்துடும். அப்படி தானே, பொறுமை இழந்து அவ்வாறு இனிமேலாம் பேச வஞ்சி கட்டிடுவாங்க. அப்போ ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தில் ஒருவேளை புருஷன் அப்படிப்பட்ட குணம் உள்ளவனாக இருந்தாலும் நீ என்ன செய்யணும், பொறுமையாக. ஏன் பொறுமையை நீ இழந்து விட்டால் யாருக்கு விரோதமாக பாவம் செய்கிற, தேவனுக்கு விரோதமாக இல்லை செய்கிற, புருஷனுக்கு விரோதமாக இல்லை, உன்னோட தேவன் அல்லவா துக்கப்படுறாரு. அப்புறம் நீ திருப்பி நீ ஆதி அனுபவத்துக்குள்ள வரணும்னால முடியாது. ஒரு நாள் 2 நாள் பேசி ஆச்சு, சண்டை போட 4 நாள் ஆச்சு, திரும்ப உன்னுடைய வாழ்க்கை அந்த குணங்கள் மாறாமல் எதிர்த்து பேசி வாயில் வாரதெல்லாம் பேசி திட்டி ஈக்குவலாக அதில் சண்டை போட்டு பழகியாச்சுன்னா நாளைக்கு நீ ரட்சிக்கப்பட்ட நாட்கள்லேயும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதல்ல தொடக்கத்தில் இருந்த அந்த ஆவிக்குரிய அனுபவத்துக்குள் வர முடியுமா? முடியாது. ஏன் பரிசுத்தாவில துக்கப்படுறாரு இல்லையா? பரிசுத்தாவில துக்கப்பட்டுட்டாலே உன்னுடைய ஆதி அன்பு இழந்து போகும், செயல்படாது. அதுக்கப்புறம் அந்த அனுபவம் எடுக்கணும் 2-3 நாள் உபவாசம் இருந்துட்டு வரலாம். ஆனால் கட்டாயம் கஷ்டம். ஆதி அன்பை அடைகிறது என்பது சாதாரணமான காரியம் அல்ல. ஒரு தேவனுடைய பிள்ளை ஆதி அன்பை இழக்காம காத்துக்க. இழந்துட்டா அந்த ஆதி அன்பை எந்த காரணத்தினா நினைக்க முடியாது, பெற்றுக்கொள்ளவே முடியாதுங்க. அது எனக்கு நல்லா தெரியும். என்ன அதற்காக உங்களால் உபவாசம் இருக்க முடியாது.
படாத பாடுபடணும், முட்டி மோதணும். சாதா காரியம் அல்ல. நம்ம ஏதாவது சில காரியங்களில் நம்ம இது பண்ணிட்டு அடுத்த பின்ன உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அது அப்படியே மங்கிப்போம். ஆவிக்கிற அனுபவம் மங்கி 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 கடமை கிறிஸ்தவர்களாக சபையில் வந்து ஏதோ பாடிட்டு வசனத்தை கேட்டுட்டு அல்லையில சொல்லிட்டு கொஞ்சம் இந்த மியூசிக் போட மட்டும் கை தட்டிட்டு போகிறதா தான் இருக்கும். தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு ஆவியானவரோடு என்ன இருக்காது, ரிலேஷன்ஷிப்பில் விலகிடும். ஒரு அந்த டேஸ்ட் இனிமை இருக்காது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் இனிமை நிறைந்த வாழ்க்கை, அது ஒரு மகிழ்ச்சி வாழ்க்கை. அந்த பரிசுத்த ஆவியனோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கையை போல உலகத்தில் எந்த ஒரு வாழ்க்கையும் கிடையாது. அது ஆவியான துக்கப்பட்டுட்டாலே அந்த இனிமை நஷ்டப்பட்டுரும், அந்த மகிழ்ச்சி போயிடும். அதனால தான் சொல்கிற மனைவி புருஷன் ஒருவேளை சரியில்லை, ரட்சிக்கப்படலை, அல்லது ரட்சிக்கப்பட்ட குணம் சரியில்லைனாலும் தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் என்ன செய்யணும், உங்களுடைய மனத்தாழ்வு மாதிரி பைபிள் என்ன சொல்லுதுன்னா 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அந்தபடி 3 மனைவிகளை எவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாருங்க. எப்படி இருக்கணுமா? சொந்த புருஷனுக்கு நம்ம சௌகரியங்களாகி மனைவி மாறினாரும் சொந்த புருஷனுக்கு கீழ்படினா வேற புருஷனுக்கு கீழ்படிக்கணும். சீமான பிடிச்சிருக்கோம். சொந்த புருஷனுக்கு கீழ்படிய மாட்டோம், வேற புருஷனுக்கு கீழ்படிக்கணும். புருஷனை பார்த்தா டேய் வேற புருஷனா அண்ணா, என்னது அண்ணா, இப்போதான் உங்களை நினைச்சாங்க. இன்னைக்கு அண்ணன், நாளைக்கு மண்ணன். சிலருக்கு சொந்த கணவனிடத்தில் சிரித்து அன்பை பேசின நாட்களே இல்லை. வேற ஏதாவது ஆண்களை பார்த்தா நல்லா இருக்கிறீங்களோ என்ன மூன்றான். சொந்த புருஷனோட ஒரு நாள் கூட என்ன இல்லை. புருஷன்கிட்ட நீ அன்பை வாங்கினா பெற்றுக்கொள்ளனா நீயும் அதுக்கேற்ற நடந்துக்கிட்டாங்க. நீ முரட்டு எருமையாக இருந்தாச்சுன்னா எப்படி புருஷன் அன்பு கூறுவான்? என்னது பேசுற அப்போ உன்னுடைய சில புருஷன் மாஸ்டர் கொஞ்சம் புத்தி சொல்லுங்க அவருக்கு. என்ன ஒரு நேரம் கூட அவர் அன்பா இல்லை அப்படியா பிரதர் மாஸ்டர்? ஒரு நேரம் கூட அவர் சிரிச்சனோட பேசுனது இல்லைன்னு புருஷன். அப்போ அவனுடைய அன்பை பெற்றுக்கொள்ள நீ விரும்புவது சரிதான். நீ சரீரம் என்றுள்ள ஒரு சிந்தையோட தாழ்மை இருக்கவன்கிட்ட ஒரு மனத்தாழ்மை இருக்கா? ஸ்தோத்திரம். அப்போது ஒரு மனைவியாக சகோதரியை கணவன் பார்த்தோன்னா என்னம்மா சாப்பிடுமா, இன்னும் ரொம்ப ஒரு மாதிரி சோர்வாக இருக்கிற, இந்த மாதிரி கேட்குற அளவில் நடக்கணும். மனைவி மாதிரி வந்தோன்னா மூக்குள்ள பூச்சி போட்டால் நிற்கிற மாதிரி. அப்போ கொஞ்சம் சாஃப்டான ஒரு சாயல் வேணும் மனைவி. கொஞ்சம் முக பாவனைகள், உங்களுடைய பேச்சினுடைய நயம் எல்லாமே ஞானமாக இருக்கணும், பேசலாம். அப்போ தான் மோசமான குணம் உள்ளவனாக இருந்தாலும் கொஞ்சம் அன்பாக பேசுவோம், இறங்கி வருவான். அந்த பைபிளாக தான் சொல்லியிருந்தாங்க பாருங்கள். ஸோ மனைவிகளும் உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது யாராவது பார்த்தீங்களா, யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் என்ன பயபக்தியோடு கூடிய, எவ்வளோ அழகான ஒரு வசனம் இது. ஒன்றுமே போதாத அவங்களுக்கு. அல்லேலூயா, எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்க. எப்படியா பயபக்தி என்னது? அப்போ கணவனு முன்ன எப்படி இருக்கணுமா? பயபக்தி, அந்த மரியாதை கொடுக்கிற பயம். உன் தகப்பனின் தாய் என்ன செய், கனம் பண்ணு என்று சொல்கிறோம். அப்படி என்றால் தேவையற்ற வார்த்தை பேசாதே, அதுக்கு அர்த்தம். ஒழுங்கற்ற வார்த்தை நீ தகப்பனை பார்த்து பேசி அவர்களை துக்கப்படுத்தாதே என்பதான் அதுக்கு அர்த்தம். கனம், அல்லேலூயா. மரியாதை கொடுத்து பேசு, அப்பனா மதி என்பதான் அர்த்தம். அதே போல் உங்கள் பயபக்தி கணவனு முன்ன காட்டணும்.
சில மனைவிமார் கண்ணிலேயே அவனை சாகடிச்சுட்டு வாழ்வான். ரொம்ப சில பொண்ணுங்கெல்லாம் பார்த்துருக்குறேன். அப்படி சொல்லுங்க மச்சான் அப்படி விட்டு அங்கே போது காணல. மச்சான் சொல்லுங்க. இவன் மச்சான் ஒருபோதும் கூட. ஆமாம், அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கை என்று சொல்லும்போது எந்த காரணத்தினாலேயும் உன் பார்வைகள், பிறரோடு பேசுகிற பேச்சுகள், ஃபோனில் பேசுகிற பேச்சுகளை பார்த்து இவருடைய பேச்சு ஸ்டைலே சரியில்லையே, கண்ணுருட்டலே சரியில்லையே என்று உன்னை நினைக்கிற அளவில் உன் பாவனைகள் இருக்கக்கூடாது. புரியுதா? கற்பு என்பது சரீரம் தீட்டுப்படுவது அல்ல. கற்பு இருதயம் தீட்டுப்படுவது. புரியலையோ? இருதயமே எப்படி தீட்டுப்படாமல் தகாத இச்சைகள், தகாத எண்ணங்கள், தகாத பார்வைகள், தகாத உணர்வுகள் வெளிப்படுவதே கரைபடிவது. புரிஞ்சா இல்லையா? நீங்கள் எப்படின்னு எனக்கு தெரியாது. ஏதாவது மாற்றுதுன்னா, ஆண்டவரே என்கிட்ட அந்த மாதிரிப்பட்ட எண்ணங்கள் உள்ள சுபாவங்கள் இருக்குது, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி என்னைக்கு நீங்கள் கரெக்ட் பண்ணிடணும். புரியுதா இல்லையா? இதுதான் அவனுடைய காரியங்கள். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அதான் சொல்லப்படும். பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கை அவர்கள் என்னது பார்ப்பாங்க, முன்னி பார்ப்பாங்க. அவன் நீ கற்புள் உண்மை உள்ளவளாக இருந்தால் கணவனை உண்மையாக நேசிப்பாய், அவனை செய்ய வேண்டிய காரியங்கள் செய்வாய், ஏற்ற நேரம் ஏதாவது காரியங்கள் செய்யணும். இப்போ சில கணவன் நல்ல வேலை செய்கிறவனாக இருப்பான், சில திறமுள்ளவனாக இருப்பான். சிலது அது ஒரு டைப். அப்போ அந்த ஞானத்தை அந்த இடத்தில் பயன்படுத்தி இந்த மனுஷனிடத்தில் நம்ம எப்படி நடந்து கொள்வது, எப்படி பேசுவது, இந்த குணத்தை பார்த்தாலே நமக்கு பிரச்சனை வருது, கோபம் டென்ஷன் வருது, இதில் நம்ம எப்படி காத்துக்கொள்வது என்பது தேவனிடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். சில கணவன் மாதிரி தேவை உதவாத்தவனாக தான் இருப்பான், சிலவங்க நல்லவங்களாக இருப்பாங்க, சிலவங்க உதவாத்தவனாக இருப்பான். 5 பேர் சம்பாதிக்க மாட்டான், தின்னுட்டு இது பண்ணுவான், தண்ணி போட்டுட்டு வந்து அடிப்பான், தான் சம்பாதிச்சு அவனுக்கு கொடுக்கணும், அவன் அதை கொண்டு போய் தண்ணி அடிப்பான். இந்த மாதிரி மட்டும் கேவலமானவன் இருக்கான். அந்த இடத்துல கூட உன்னுடைய குணங்களை நீ வெளிப்படுத்த முடியாது, டென்ஷனை காட்ட முடியாது, சகித்து தான் போகணும், வேறு வழியே இல்லை. தேவனால் தான் சொல்கிறார். அதுதான் உங்களை பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கைகளை பார்த்து என்னது நீ என்ன மனம் திரும்பு நெடு சொன்ன மனம் திரும்பு. புருஷனை பார்த்து யோ நீ மனம் திரும்பியா அப்படின்னு, சரி மனம் திரும்பி திரும்பனா இல்லை. உன் நடக்கை, பணிவான நடக்கைகளை அவன் பார்க்கலாம். ஆனால் நான் இவ்வளவு திட்டி ஒரு வார்த்தை திருப்பி திட்டலையே, அடியே 4-5 அடித்தாச்சு, ஆனாலும் திருப்பி ஒரு சண்டையோ அடிக்கவோ ஏதாவது ஒன்று செய்யலையே. அப்புறம் கொஞ்சம் முந்தி பார்த்தா ஜோம் பண்ணிகிட்ருக்கிறா, என்னை பார்த்தோன்னே வாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி சாப்பாடு வைக்கிறேன். சிந்திப்பானா இல்லையா? அந்த கற்புள்ள நடக்கை, அதுதான் மனத்தாழ்மையோடு பயபக்தியோடு நடக்கை. அதாவது நீங்கள் புரிஞ்சுக்கணும், ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்தேன்னு சொல்கிறவங்க எல்லாம் ஒன்று போய் பரிசுத்தவானும் அல்ல, பக்திமானும் அல்ல. ஏன்னா மதம் மாறினவன் இருப்பான், மனம் திரும்பணும் செலவன் தான் இருப்பான். மனம் திரும்பினவன் தான் குணம் உள்ளவனாக இருப்பான், உண்மையாக மனம் திரும்பினவன். மதம் மாறினவன் குடிகாரனை விட மோசமாக தான் இருப்பான், குடிக்க மாட்டான். ஆனால் குடிகாரம் பேசுறதை விட கேவலமாக பேசுவான். புரியுதா இல்லையா? சிலருடைய கணவன் அப்படி இருப்பான்னு நினைக்கிறேன். சோதரம் குடிக்க மாட்டான், ஆனால் குடிச்சிட்டு வர அமைதியாக கிடந்து உறங்குவான்.
ஆனால் அவன் பேசுறது கெட்ட வார்த்தையெல்லாம் அந்த ஊரில் உள்ள குடித்தவன் எல்லாம் பேச கெட்ட வார்த்தையை ஒரே நாளையும் பேசுகிறான் வீட்டில். அப்படி ஒரு குணம். ஆனால் அந்த இடத்துலையும் நீ ஞானமாக தான் நிற்கணும். புருஷன் நரகத்துக்கு போன நீ போக ரெடியா? அவன் இந்த குணத்தை விட்டு மனம் திரும்பல, அவன் அப்படியே வாழ்ந்துட்டான், வாழ்ந்து செத்து போய் தவறுனாலும் நரகத்துக்கு போகிறான். நீ அவன் போகிறது ரெடியா? ஆயுதமா? அப்போ நீ பர்வத்துக்கு போன இல்லை. ஓகே, அவருடைய குணத்தை பார்த்து நம்ம நடந்துக்கிட்டா, அவருக்கு ஈக்குவலாக நம்ம பேசி நடந்துக்கிட்டா நம்மளும் தேவராஜ்யத்தை இழந்துடுவோம். இதில் நம்ம ஞானமாக இருக்கணும். அதான் சொல்லப்படும், பயபக்தியோடு கூடிய உங்களுடைய கற்பல நடக்கைகளை அவர் பார்த்து போதனைகள் இன்றி மனைவிகளின் நடக்கையினாலே அவர் என்ன செய்யலாம்? அதை ஏற்படுத்தலாம். மேக்சிமம் உங்களுடைய நடக்கையினால் அவர்களை கிறிஸ்துவுக்குள் வழி நடத்தணும். ஆமென். அல்லேலூயா. சில மனைவிமார் உண்டு, நம்ம இங்கே அப்படி யாரும் இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனாலும் கூட சம்பாதிப்பாங்க, அவங்க கூலி வேலை செய்து ஏதோ ஒரு தொழில் செய்து சம்பாதிப்பாங்க. புருஷனு வேலை இல்லாமல் இருக்கும். செலவுக்கு தாங்க ஒரு 200 ரூபா வச்சுக்கிடுங்க, இதை போக்குவரத்துக்கு பஸ்ஸுக்கு ஏதோ பைசா வச்சுக்கிடுங்கன்னு 5 பைசா கொடுக்க மாட்டாங்க. வருமானம் உள்ள மனைவிமார் உண்டு, சில சம்பாதிப்பாங்க. புருஷன் வீட்டில் கிடமா, வேலைக்கு போக மாட்டான், அதனால் முடியாது, ஏதோ ஒன்று பிரச்சனை இருக்கும். இதாங்க அதாவது அவன் வேறு விவரம் எல்லாம் இருக்குது. விவரம் இல்லாத கொடுத்தா அப்புறம் நம்ம பைசாயே தின்னு போடுவான். கடையில் உள்ள வாங்கி தின்ன மாட்டான், பைசா கடிச்சு முடிச்சு தின்றுவான். அப்போ அவன்கிட்ட போய், சரிங்க வீட்டுக்காரர் அவர் பல இடத்துக்கு போகணும், சூழலில் இருக்கா, பெட்ரோல் ஊற்றணும், தாங்க ஒரு 200 ரூபா வச்சுக்கணும் செலவு தேவைப்பட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. இவன் தினமும் போய், ஏம்மா தாயே 50 ரூபா கொடு. எதுக்கு உனக்கு 50 ரூபா? போன வாரம் தான் 50 ரூபா தந்தேன். ஏதோ பெரிய சம்பாதிச்சு பெரிய கஷ்டப்பட்டுட்டான் போட்டு, கொண்டு போ, இனி கேட்கக்கூடாது. அவன் எலி நடுங்கின போல நடுங்கி போ. அடுத்தது பணம் தேவைப்படும். பணம் இல்லாமல் ஒரு ஓட்ட செல்லு வச்சுருப்பான். ஓட்ட செல்லு கூட காசு இல்லாமல் இருப்பான். பிரதர் ஃபோன் பண்ணுறதானே, செல்லில் காசு இல்லை பிரதர். போன வாரம் தான் மனைவி 10 ரூபா போட்டான். 10 ரூபா போட்டால் 10 வருஷத்துக்கு வர வருமானம் இருக்கா? சம்பாதிக்கிறியா? தாங்க கையில் வச்சுக்கிடுங்க. வேஸ்ட்டாக செலவு பண்ணாங்க, போக்குவரத்தை மட்டும் வச்சுக்கணும். இது கௌரவமானதா? கத்துறதை அங்கீகரிப்பார். கொடுங்க. என்னையும் உங்ககிட்ட வந்து காலை பிடிச்சிட்டு அம்மா கொடு கேட்டு கேட்டுருந்தா எவ்வளோ பெரிய தப்பு. அப்போ நீ சர்வாதிகாரியெல்லாம் மாறுற குடும்பத்தில், பயங்கர சர்வாதிகாரி. ஆமாம், அப்படி இருக்கக்கூடாது. தேவன் இப்படி மனைவி தான் அந்த இடத்துல இல்லையே. ஓகே, அப்படி சொன்ன தலைமை இது. ஓகே, வேறு எந்த செய்வாரோ ஒரு வேலை, தற்போது வருமானம் இல்லை, வேறு எந்த குழப்பம், நல்ல மனுஷன்தான். சரிங்க, ஒரு போக்குவரத்து ஏதாவது போகணும் வரணுதா, ஒரு 200 ரூபா வச்சுக்கிடுங்க. 20 ரூபா இல்லை, 200 ரூபா வச்சுக்கிடுங்க. கொடுத்தா அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்ல, இது செலவுக்கு மனைவி கொடுத்தா அப்படி நினச்சிட்டு இருக்கும். அப்போ தான் அவன் போனாங்க. அந்த 200 மீதி இருந்தால் கடைசியில் 20 ரூபாய்க்கு அடையாளம் வாங்கிட்டு வருவான். இல்லை, அதில் தேவனுடைய பிள்ளை ஜாக்கிரதையாக இருக்கணும். மனைவிமாருடைய குணங்கள், சில மனைவிமாருக்கு நல்ல ஒரு புத்தி உண்டு, பார்த்துக்கிடுங்க. 3ஆம் வசனம் படிப்போம். கவர்ச்சியை காட்டி புருஷனை மயக்கிற பெண்கள். புரியுதா இல்லையா? ஹலோ, கவனிங்க. கவர்ச்சியை காட்டி புருஷனை மயக்குவார். ஆனால் கீழ்ப்படிய மாட்டான். முரட்டு கோணம், எப்போ பார்த்தாலும் புருஷனை திட்டுறது. அதாவது எங்கே தான் கிடக்கான், தொலைஞ்சி போனான்னா பரவாயில்ல, இப்படி பேசுகிற மனைவிமார் உண்டு. அவள் விசுவாச பிசாசு. ஆமாம், பேசலாம்.
அப்போ தன்னை அலங்கரித்துக் கொள்வார். கவர்ச்சியாக அலங்கரித்து கொண்டு புருஷனுக்கு கீழ்ப்படிய மாட்டார். அவனை வேற எங்கேயும் போக விடாமல் இவனை சுற்றியே அடி வாங்கிட்டு கிடக்கிறதுக்கு மயக்கி வச்சிருப்பான். ஷோ பண்ணி இவரோட சில பெண்ணுங்க உண்டு. அப்படி யாராவது இருக்கிறீங்களா? குணத்தை மாற்றிக்கணும். நம்மளுக்கு யாரும் இல்லை, சக்திக்கு வரும்போது நம்ம பார்க்குறோம், வெளியே எப்படின்னு தெரியாது. ஸ்தோத்திரம். இருந்தால் எந்த புருஷன் எனக்கு சொல்லுங்கள். பைசலான் புரியுதா இல்லையா? அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன சொல்கிற புரியுது இல்லையா? அப்போது நான் உங்கள்கிட்ட வாங்க. அப்புறம் அப்படி வந்து என்ன திட்டுனாலும் இவன் கேட்பான், அடித்தாலும் கேட்பான். ஏன்? நான் அலங்காரம் பண்ணிட்டு நிற்கிறேன். மயிரை பின்னி, அடுத்தது அணிந்து, ட்ரெஸ்ஸு உடுக்கிறேன்னா உயர்ந்த வஸ்திரம். உயர்ந்த வஸ்திரம். எந்த வஸ்திரம்? விலை அதிகமாக உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்தி புருஷனை கவருகிறார்கள். அவன் பார்ப்பான், சரி அடித்து வாங்கினாலும் இங்கே சுட்டு வாங்குறான். அதெல்லாம் ரொம்ப கவனமாக பேசுகிறேன். அல்லேலூயா. அப்போது இந்த மாதிரிப்பட்ட குணங்களுக்கெல்லாம் மனைவிமாருக்குள்ள உள்ளான இருதயத்துக்குள்ள சிந்தனைக்குள்ள என்ன உண்டான ஒரு சாபம். என்னது? அந்த ஜென்ம சுபாவங்கள், மாமிச எண்ணங்கள், குணங்களுக்கு ஒரு தேவனுடைய பிள்ளைகளை செத்துருக்கு. அப்போ இந்த மாதிரிப்பட்ட வேதத்துக்கு புறம்பான குணம் பாருங்க. அடுத்தது அழியாத அலங்கரிப்பாகிய சாந்தம். என்னது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சாந்தமாக பதில் பேசி எவ்வளோ நாளாக இருக்கும்? ஞானஸ்நானம் எடுத்த தொடக்க நாட்களில் ஏங்க வாங்க, அடுத்தது நாட்கள் ஆக ஆக ஏங்க வாங்க, அடுத்த டேய் வாடா. ரசிக்கப்பட்ட ஞானஸ்நானத்தை முதல் ஒரு சில நாட்கள் ஒரு வாரம் ஏங்க வாங்குங்க சாப்பிடுங்க, பரவாயில்லையப்பா இவ்வளோ மறைவு நம்ம நேரமே சர்ச்சைக்கு போயிருக்கலாமே. ஒரு வாரம் தான் ஏங்க வாங்க, ஏங்க வாங்க, அடுத்தது சவுண்டு மாறுது. என்ன போன வார்த்தை இந்த வாரம் சவுண்டு மாறி இருக்கு. இன்னொரு டேய் வாடா. அதல்ல, ஒரு சாந்த குணம் ஒரு மனைவி ஆராய சகோதரிகளை கட்டாயம். அதை நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அநேகத்தில் பார்க்க முடிவதில்லை. அழியாத சாந்தமும். அடுத்தது அமைதல். வாயை குறைக்கணும். வீட்டில் பெண்களுடைய சத்தம் வெளியே கட்டாயம் என்ன செய்யக்கூடாது? கேட்கவே கூடாது. சில இடத்துல எல்லாம் ஆண்களை சத்தம் எங்கேயாவது 15 இந்த மாதிரி இருப்பான். மனைவிக்கு சத்தம். நான் தான் வீட்டில் ஆம்பிள்ளை தெரியுமா? ஆனால் என்ன ஆம்பிள்ளை இழந்து கிடக்க ஆடுவான். சிலர் வருவாங்க, வீட்டுக்காரர் இல்லையா, அவருங்க இல்லை, என்ன உங்கள் கணவனை கூப்பிடுங்க, நான் தான் வீட்டில் ஆம்பிள்ளை என்னட்ட சொல்லு. அவர் சொல்லி ஆம்பிள்ளையே கொண்டான். இப்போ கொண்டுட்டு இருக்க தனியாக சோத்திரம். அவள் கொண்டதில்லை, செத்தான் அவன் சோத்திரம். அப்போ தான் ஏன் சொல்கிறேன்னா, பெண்களிடத்தில் ஆணவம் தலை தூக்கக்கூடாது. தாழ்மையாய் பணிவாக பேச கற்றுக்கொள்ள வேண்டும். வீட்டுக்குள் பேசுகிற பேச்சு குரல், பெண்களுடைய குரல் வெளி ஆட்கள் கேட்கிற அளவில் சத்தம் வரக்கூடாது. அப்படி என்றால் காரணத்தோடு பேசுகிறதா இருக்கணும். காரணம் மிஞ்சி சத்தத்தை உயர்த்தும் போது எந்தெந்த வீட்டில் உள்ள பொம்பளை ரொம்ப ஓவர் இது பண்ணிகிட்ருக்கிறா, பயங்கர ஆள் போல் இருக்க, பயங்கரமாக பேசுகிறா. அவங்க புருஷன் இல்லையா? இல்லைங்க, அவன் உள்ளே இருக்கிறான்னு இருக்கணும். அவன் உள்ளே இருக்கிறான். அவனு சத்தத்தை காணும். அவன் பாவம் ஒன்று வாயில் விரல் போட்டால் கூட கிடைக்க மாட்டான். அவனுக்கு அப்புறம் இந்த பொம்பளை தான் இங்கே ஆளினாள். அப்படியா? ரொம்ப கவனமாக தான் இருக்கணும் என்ன சொல்லுவான். ஆனால் அந்த இடத்துல உங்களுடைய சத்தம் குறையணும், இறங்கணும். நீங்கள் வருத்தப்படுற அளவில், பொறுக்க முடியாத நிலையில், ஒரு டென்ஷன் ஆகிற அளவில் சம்பவங்கள் இருக்கலாம். ஆனால் அதை காட்டிக்கொள்ள முடியாது. அமைதியாக தான் இருக்கணும் சௌகரியங்கள். அதான் அமைதியோட ஆவியோடு இருதயத்தில் என்னது மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரம். எவ்வளோ அப்போ
அந்த குணங்கள் ஒரு அலங்காரமாய் காட்சி அளிக்கும். என்னமா காட்சி அளிக்குது? அலங்காரம். பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ பயங்கரமான ஆச்சரியமான காரியமாக இருக்குது. அப்போது உங்களுடைய குணங்கள் மிருதுவான பதில், தாழ்மையான ஒரு சிந்தனை, அன்பாக பேசுவது, கனிவோடு பேசுவது உங்கள் வாழ்க்கையில் என்னமா மாறுது? அலங்காரம். பார்க்குறாங்க, சார் பேசுகிறது இவ்வளோ நம்ம பேசுகிறாங்க, இல்லைன்னா அவன் இப்படி பேசுகிறான், ஆனால் கோவப்படலையே அந்த பொம்பளை, ரொம்ப தாழ்மையாக அன்பாக பேசுகிற அப்படியே, சகிச்சுட்டு போகிற அப்படியே, அவன் கிறிஸ்தவங்க இருங்க, அவங்க இதுதான் தேவன். இந்த குணங்களால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை என்ன அலங்கரிக்கணும். புரியுதா இல்லையா? ரொம்ப உங்கள் குணம் மாறணும். இன்னும் உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் உங்கள் பெற்றோருக்கு முன்னையும் சரி, உங்களுடைய கணவர்கள் முன்னையும் சரி, பிள்ளைகள் முன்னாடி உங்களுடைய பேச்சு, குணங்கள், சுபாவங்கள், டோன் குறையும். புரியுதில்லை? அதே மாதிரி புருஷர்கள் எனக்கு குறைவான புருஷர்கள் இருக்கிறாங்க, புருஷன் எல்லாம் போகல, ஏன்னா ஸ்திரீகளுக்கு கொடுக்குறது இவங்களுக்கு சரியாக போயிடுது. சோத்திரம். புரியலையோ? ஸ்திரீகளுக்கு கொடுக்குற அதே போதனை இவங்களுக்கு போதனைன்னாங்க. அப்போ புரியலையோ? அப்போது ஆண்கள் சைடில் சொல்லும்போது மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை புருஷன் என்ன செய்யணும்? சரியாக செய்யணும். புருஷன் நான் புருஷனாக்கும், நான் சொல்லலாம், நான் புருஷன் சொல்லி செத்துக்குவான். புருஷன் என்றால், கணவன் என்றால், மனைவியுடைய எல்லா தேவைகளும் உன் சார்பில் நடக்கும். அதாவது ட்ரெஸ்ஸும் சரி, சாப்பாடும் சரி, சாப்பாட்டுக்குரிய காரியங்கள், பிள்ளைகளுடைய காரியங்கள், மனைவி சுத்தமாக தன்னை சுத்திகரித்துக் கொள்வதற்குரிய காரியங்கள், எல்லா காரியங்களையும் கணவன் மிகவும் கவனம் செலுத்தி வாங்கி கொடுத்து கவனமாக இருக்கணும். ஒன்று, மனைவியை தன் வீட்டில் உள்ள ஒரு வேலைக்காரியாக பார்க்கக்கூடாது. மனைவியை தேவனை கொடுத்த வாழ்க்கை துணை என்று சிந்தி அடிமத்துவம் மாதிரி மனைவியிடம் நடந்து கொள்ளக்கூடாது. கோப குணங்களை மனைவியிடத்தில் வெளிப்படுத்தி பழகக்கூடாது. மனைவிக்கு வருத்தம் உண்டாகிற அளவில், மனைவி கோவப்படுற அளவில் கணவன்மார் கோவப்படுவது, ஞானம் இல்லாமல் பேசுகிற காரியங்களை நினைச்சதுன்னு விட்டுருக்கோம். சில கணவன்மார் பேசுகிறதையே திருப்பி பேசிட்டு இருக்கோம். எப்போ பார்த்தாலும் அதையே பேசும். உன்னை பிடிச்சான்னா அவன் தூக்கத்துலேயும் அதையே பேசிட்டான் கிடப்பான். இதை கேட்கும்போது மனைவிக்கு பெரிய கஷ்டமாக, ஓ இந்த குரலை கேட்டாலே பயமாக இருக்குது, தலை சுற்று வந்துடும் போல் இருக்கு, கொஞ்சம் நாங்கள் மயக்க மருந்து கொடுத்து படுக்க வச்ச மாதிரி அப்படி சில புருஷமாக இருக்கு. அப்போ புருஷமாக பேச்சில் கவனம். உங்களை அதாவது நம்ம அதில் பார்த்தோம், பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்க அங்கே வரணும்னா, அந்த பயபக்தி உங்களுக்கு முன்னாடி மனைவி காட்டுகிற அளவில் நீங்கள் நடந்து கொள்ளணும். புருஷராக நீங்கள் கோணம் நடந்தால் மனைவி எப்படி பயபக்தி காட்டுறது? பேச்சில் ஒரு ஞானம் இல்லாமல் பேசுவது, நடந்து கொள்கிற விதங்கள் எல்லாத்திலையுமே உங்களை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். ஓகே, நம்ம எப்படி பேசினா நல்லா இருக்காது, நம்ம என்ன நடந்துக்கணும், இந்த மாதிரி செய்யணும். எப்போவுமே ஜெபிக்கிற காரியத்தில் கணவர்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும், வேத தியான முக்கியத்துவம் கொடுக்கணும். மனைவி பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், செய்ய வேண்டிய காரியம், அவங்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்கிற அளவில் கணவர்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். மனைவி உடம்பு சரியில்லைன்னா கட்டாயமாகவே என்ன செய்யணும்? அது மனைவி நல்லா இருந்தால் அவன் சமைப்பான். எல்லா வீடுகளிலும் போர்கள் இருக்காது, குழாயில் போய் தண்ணி பிடிக்கணும். புருஷன் போய் கூட போய் தண்ணி எடு. அதில் என்ன குறைஞ்சி போவோம்? அப்படியா குறைஞ்சிடுவோமா? போகணும், போகலாம், கூட போகணும், தண்ணி எடுத்து தண்ணியெல்லாம் எடுத்து துணி துவைக்கலாம். கணவன் அதை உதவி செய்வது, அது அடிமத்துவத்தின் வேலை இல்லை. அவன் ஓகே, மனைவி பாவம் கஷ்டப்பட தனியாக நானும் வரேன், கொஞ்சம் சேர்ந்து செய்யும்.
இதெல்லாம் தான் அந்த மனைவிக்கு கோஆப்ரேட் பண்ணி போகிற மனநிலை வயசுலாம். சில புருஷமாக உண்டு, கையில் கிடைக்கிற காசுக்கெல்லாம் கடையில் போய் தின்னுட்டு வருவாங்க. போண்டா, வடை, ஸ்வீட்டு, காரம், பப்ஸு, அது நிறைய பேர் பார்த்துருக்கேன். சில கடையில் இருந்தோட சுக்கா எல்லாம் தின்னோம். ஆனால் அந்த வீட்டில் அவர் மனைவி பிள்ளைகளோ பாவம் ஒரு 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 ஆள் பொறி வாங்கி கொடுக்க. இவன் எல்லாம் தின்னுட்டு வந்தோடனே சமைச்சிட்டியா? ஏய், உன்னை வயிற்றுக்குள்ளே கோழி குருவி எல்லாம் கிடந்து தப்பு பண்ண எவ்வளோ பெரிய தப்பு. சுயநலவாதி. முதலாவது நீ வாயில் வைக்கிறதுக்கு முன்னே யோசிக்கணும். ஏன் வாங்குறது முன்னே மனைவிக்கும் பிள்ளைங்களும் வாங்கி கொடுக்குறக்குள்ள பைசா என்கிட்ட இருக்கா இல்லை. அப்போ நான் சாப்பிடண்டா மனைவிக்கும் பிள்ளைங்களும் கொண்டு கொடுக்கும். இதுதான் கணவனும் உண்டாகும். அப்போ நம்ம சாப்பிட்றதெல்லாம் முக்கியம். நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய மனைவிமார் சாப்பிட்றதில் நம்ம கவனம் இருக்கணும். நம்ம வயறு காஞ்சாலும் பரவாயில்ல, மனைவி பிள்ளையோட வயறு காயக்கூடாது. அந்த நிலையில் கணவர்கள் கரிசனை உள்ளவர்களாக இருக்கணும். ஆமென். அந்த நிலையில் நீங்கள் இருக்கும்போது தான் மனைவிக்கு உங்கள் மேலே என்ன வரும்? ஒரு பயபக்தி வரும். கற்புள்ள நடக்கிற ஒரு மனநிலை வரும். நீங்கள் காஞ்சா பூஞ்சான் இருந்தாச்சுன்னா அவங்க ரொம்ப அன்டீசெண்டாக வாழ வேண்டிய நிலைமை ஏற்படுது. அநேகருடைய நிலைமை அதுதான். அதனால் தெளிவாக இருக்கும் பைசல். அல்லேலூயா. சொன்ன புரிஞ்சுதா இல்லையா? சகோதரில் புரிஞ்சுதா? சரி, இப்போ மாஸ்டர் இப்போ பேசின முறைப்படி உள்ள காரியங்களில் என்னில் நான் பல குறைகளை உணர்கிறவங்களை மட்டும் கைத்து பார்க்கணும். நல்லது. எவ்வளோ பேர் இருக்கிறீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு எவ்வளோ கைகள் இவ்வளோ தேவை. சகோதரம் புரியுது இல்லையா? அப்போது இந்த மாற்றம் இன்னைக்கு நீங்கள் அதை ஒப்பு கொடுத்து ஆண்டு சொல்ல என்ன செய்றீங்க? ஜெபிக்க போகிறீங்க. சரி, அப்போ நம்ம இப்போ ஜெபம் பண்ணுறோம். உங்களை ஒப்பு கொடுக்க பார்ப்போம். எல்லாம் கண்களை மூடி முழங்கால் படி முடிந்த முழங்கால் படி ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. தேவ சமூகத்தில் கேட்ட நல் ஆலோசனையின்படி உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்கள் குற்ற உணர்வு ஏற்பட்டதோ, தவறு, இந்த குணங்கள், இந்த சிந்தைகள், இந்த செயல்கள் தவறு என்பதை ஆவியார் சுட்டி காட்டினாரோ அதை ஆண்டு சொந்த ஆளுக்கு போகும். ஆண்டவரே இந்த மன்னி, நான் இப்படிப்பட்ட ஒரு குறைவுள்ள நபராக இருக்கிறப்பா, என்னை மன்னிச்சிருக்கோம். என்னோடய பேச்சு, என் நடக்க, என் செய்கைகளில் இப்படியெல்லாம் தவறு ஏற்பட்டிருக்கு. என் குடும்பத்தில் நடந்து கொண்ட காரியங்கள், பேசின காரியங்கள், செய்த காரியங்கள் தவறு மன்னிச்சு ஆண்டோடு கேட்கணும். எல்லாம் ஜெபிப்போம். க்ளோரி ஜீசஸ். ஹல்லேலூயா. ஜெபிப்போம். நல்லா ஓடிச்சோம். ஆண்டவர்களை விடுவிக்கணும். உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும். ஒரு தெளிவே உண்டாகட்டும். ஆமென். ஒருவருக்குள்ளே இதே மாவியான ஆலோசனை வெளிப்படும். செயல்படட்டும் அப்பா, செயல்படட்டும். தேவாவியான வார்த்தைகள் உள்ள உறுதிப்பட்டு ஸ்திரப்படட்டும் அப்பா. ஜனங்களுக்கு ஒரு மாற்றத்தை கட்டளையிடும். வார்த்தையை ஆலோசனை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கிரியை வெளிப்படட்டும். Hallelujah. Praise the Lord. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு சொந்தமையா. அப்பா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு சொந்தமையா.
பிதாவே, நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளிலும் குடும்பங்களாய், சகோதரிகளாய், சகோதரர்களாய் உம்முடைய சமுத்திரே கடந்து வரவும், தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும், எது செய்யலாம், எது செய்யக்கூடாது என்பதை குறித்தெல்லாம் வேதத்தின் அடிப்படையில் கர்த்தாவே ஆவியானவர் உங்களுடைய பிள்ளைகளோடு பேசினபடி நாம் நமக்கு ஸ்தோத்திரம். அதனுடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் இன்றைக்கே ஒரு மாற்றம் உண்டாகும்படியாக கர்த்தருடைய பிள்ளைகளை ஸ்திரப்படுத்துவீராக, சீர்படுத்துவீராக, ஒவ்வொன்றை கட்டுப்படட்டும் ஆண்டவர், நற்குணசாலிகளாய் மாறட்டும். பெரிய காற்று வந்தவர்கள் ஆசிரியர் இயேசுவின் மூலம் செபிக்கிற ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுவே, என் சபையுடனே